இந்த வீடியோவில் யூனிட் 6ல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இதை தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து அட்லீஸ்ட் 1 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இதை பார்த்தோன்னா தொடக்க காலத்துலேருந்து, அதாவது 1700லேருந்து 1947 வரைக்கும் இருக்க பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பெண்கள் வந்து வருவாங்க. ஓகேவா? ஸோ தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா யாருன்னா வேலு நாச்சியார், உடையார், குயிலி, வடிவு சுந்தரலிங்கம் இவங்களாம் இருப்பாங்க. இவங்கள பார்த்து ஆல்ரெடி பாளையங்கலர் கிளர்ச்சியிலேயே வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ சும்மா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். வேலு நாச்சியார் பார்த்தோன்னா ராமநாதபுரம் செல்லப்ப சேதுபதியோட மக. இவங்க 16 வயசில் முத்துவடுகநாதர், சிவகங்கை அரசரான முத்துவடுகநாதருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. தென் 1772 காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டு இவங்க திண்டுக்கல் கோபால் நாயக்கிட்ட 8 வருஷம் அடைக்கல இருப்பாங்க. அப்போ உடையாள் அப்படின்ற ஒரு பெண்கள் படையை வந்து நிறுவி அதுக்கு தலைமையாக குயிலி இருப்பாங்க. அண்ட் ஹைதர் அலிகிட்ட உதவி கேட்டு 1780 சிவகங்கை மீட்டு அதோட அரசியாகவும் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன சொன்னோம், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்ணரசி யாருன்னா வேலு நாச்சியார். ஓகேவா? ஸோ இந்த உடையாள் அப்படிங்கிற யாருன்னா வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்து ஆங்கிலேயரால் கொலை செய்யப்பட்ட ஒரு மேய்ச்சல் நில பெண்மணி தான் உடையாள். இவங்களுக்கு பார்த்தோன்னா வேலு நாச்சியார் ஒரு நடுகளை நட்டுருப்பாங்க. குயிலி அப்படின்றது யாருன்னா வேலு நாச்சியார் ஆரம்பித்த உடையாள் அப்படின்ற பெண்கள் படையோட தளபதி. இவங்க 1780 போரில் தனக்கு தானே தீ வச்சுக்கிட்டு ஆங்கிலேயரோட அந்த ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த குடோனில் வந்து குதிச்சு வேலு நாச்சியாரோட வெற்றிக்கு முக்கியமானவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க யார்? முதல் தற்கொலைப்படை பெண்மணி. அடுத்து வடிவு சுந்தரலிங்கம். இவங்க ஏன்னா கட்டபொம்மன் காலத்தில் இருந்த தற்கொலைப்படை பெண்மணி தான் வடிவு சுந்தரலிங்கம். ஸோ குயிலியும் வடிவும் தற்கொலைப்படை பெண்மணிகள். ஓகேவா? குயிலி வேலுநாச்சியார் காலத்தை சேர்ந்தவங்க, வடிவு சுந்தரலிங்கம் கட்டபொம்மன் காலத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? அடுத்து இதை பார்த்தோன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன், படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் விடுதலை சமூக சீர்திருத்தம் 2ல் ஈடுபட்ட பெண்கள், அப்புறம் காந்தி இயக்கங்கள் பின்பற்ற பெண்கள், வெளிநாட்டிலிருந்து போராடிய பெண்கள், எழுத்தாளர்கள், இடதுசாரிகள், பாடல்கள் மூலமாக விடுதலை உணர்வை ஏற்படுத்துறவங்க, தலைவர்கள் குடும்பத்திலிருந்து வந்து விடுதலைக்காக போராடினவங்க அப்படின்னு மொத்தம் ஒரு 8 பிரிவாக பிரிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமானவங்க யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாக வந்துடும். மூலவர் ராமாமிர்தம், டாக்டர் தர்மம்மாள், அஞ்சலை அம்மாள், அம்புஜம் அம்மாள், தென் அசலாம்பிகை, ருக்மணி லட்சுமிபதி. ஸோ இவங்களாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ். ஸோ இவங்கள கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? போவாங்க டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விடுதலை மற்றும் சமூக சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட ஒரு 4 பெண்கள் பற்றி பார்த்துடலாம். அதில் முதன்மையானவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். அடிக்கடி இவங்களை பற்றி தான் கொஷின்ஸில் கேட்பாங்க. நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இவங்க புதுக்கோட்டையில் 1886ஆம் ஆண்டு ஜூலை 30 பிறக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய தந்தை பெயர் நாராயணசாமி, தாய் சந்திராம்மாள். இவருடைய கணவர் யாருன்னா சுந்தர் ரெட்டி. 2 பேரும் 1914 பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, ஸோ பிரம்மஞான சபையில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் 1907 புதுக்கோட்டையில் முதல்ல மருத்துவ படிப்புக்கு சேர்ந்த பெண்மணி யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான். ஓகேவா? அண்ட் 1912 படிப்பை முடித்து மருத்துவராக சென்னை அரசினர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணி செய்கிறாங்க. ஸோ தென்னிந்தியாவில் முதல் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி. அதே ஹோல் இந்தியாவில் கேட்டாங்கன்னா அது யாருன்னா ஆனந்த் கோபால் ஜோஷின்றவங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அதுவே தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ கொஸ்டினில் இருக்க ஆப்ஷன் ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் பார்த்தோன்னா 1923 இவங்க தங்கை வந்து புற்றுநோயால் இறக்க போகிறாங்க. அதனால் இனிமேல் யாரும் புற்றுநோயால் இறக்கக்கூடாது அப்படின்னு 1949 ஒரு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னை அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தையும் தொடங்குறாங்க. அதுக்கு அடிக்கல் வந்து யார் நாட்டியிருப்பாங்கன்னா நேரு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். ஓகேவா? தென் 1926-27 முதல் பெண் சென்னை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தது யாரு? முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ சட்ட கீழவை கிடையாது, சட்ட மேலவை உறுப்பினர். அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் சட்ட மேலவை உறுப்பினர். அண்ட் முதல் மேலவை துணைத் தலைவரும் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். அதாவது இந்தியாவிலேயே மேலவை துணைத் தலைவராக இருந்தவங்க முத்துலட்சுமி. ஸோ இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மேலவை கிடையாது, கீழவை மட்டும் தான் இருக்குது. தென் 1930 ஆதரவற்றவர்களுக்காக அவ்வை இல்லத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாந்தோமில் வந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ எங்கே இருக்குன்னா அடையாறில் வந்து இருக்குது. ஓகேவா? அண்ட் அதே 1930 தேவதாசி ஒழிப்பு மசோதாவையும் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இது சட்டம் வந்து எப்போ வந்திருக்குன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா 1947 தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ யார் சிஎம்மாக இருந்திருப்பாங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி தான் சிஎம்மாக இருந்திருப்பாரு. ஓகேவா? அடுத்து 1926 பாரிஸ் உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்துட்டு இருப்பாங்க. அண்ட் 1930 பூனேவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தியவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான். 1933
47 வரைக்கும் இந்திய மாதர் சங்கத்தோட தலைவியாக யார் இருந்திருப்பாங்க? முத்துலட்சுமி மட்டும் இருந்திருப்பாங்க. நடுவில் 2 வருஷம் மட்டும் தலைவியாக இருந்திருக்க மாட்டாங்க. மற்றபடி 33ல் ஆரம்பித்து 47 வரைக்கும் மாதர் சங்க தலைவி யாருன்னு முத்துலட்சுமி மட்டும் தான். ஓகேவா? 1930 வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்கிறாங்க. அண்ட் உப்பு சத்தியாகிரகத்துக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அண்ட் 1937 சென்னை மாநகராட்சியோட பெண் அதிகாரியாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் சுதந்திரத்துக்கு அப்புறமா 1954 மாநில சமூக நல ஆலோசனை குழுவோட தலைவர். இதே 1956 இந்திய அரசாங்கம் உங்களுக்கு பத்ம பூஷன் விருது வந்து வழங்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர்மம் பத்திரிகையோட ஆசிரியராக வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஜூலை 22, 1968 இறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் முத்துலட்சுமி பற்றிய குறிப்புகள். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இவங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், அண்ட் அடையாறில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான அடிக்கல் நேரு நாட்டியிருப்பார். அண்ட் முதல் பெண் சட்டமேலவை உறுப்பினர், சட்டமேலவை துணைத் தலைவர் இவங்க தான். அண்ட் அவ்வை இல்லத்தை ஆதரவற்றவர்களுக்காக ஆரம்பிக்கிறாங்க. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டாந்தது யாருன்னா, இது வந்து 1947 ஓமந்தூர் சிஎம்மா இருக்கும் போது சட்டமாக வந்து வெளிவரும். தென் பாரிஸ் உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியா சார்பாக கலந்துக்கிறாங்க. 33லேருந்து 47 வரைக்கும் இந்திய மாதர் சங்கத்தோட தலைவியாகவும் இருக்கிறாங்க. வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. 1930 சென்னை மாநகராட்சியோட பெண் அதிகாரியாக இருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா 1954 மாநில சமூக நல ஆலோசனை குழுவோட தலைவர் இவங்க தான். 56 பத்ம பூஷன் விருது வந்து கொடுக்கப்படுது. ஸ்ரீதர்மம் பத்திரிகையோட ஆசிரியராகவும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் இவங்களை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க 1883 திருவாரூரில் பாலூர் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க. ஆனால் வளர்ந்ததெல்லாம் மயிலாடுதுறையில் மூவலூர் அப்படின்ற இடத்துல தான். அதனால தான் என்னன்னு சொல்கிறோம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய பெற்றோர் கிருஷ்ணசாமி மற்றும் சின்னம்மா. அண்ட் இவங்க பார்த்தோன்னா விசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவங்க. இந்த குலத்தில் பிறந்த பெண்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலில் வந்து அர்ப்பணிச்சிருவாங்க. ஸோ கோயிலில் இறப்பணிக்காகவும் கலைப்பணிக்காகவும் அர்ப்பணிச்சிருவாங்க. இதனால் இந்த பெண்களோட நிலை பார்த்தோன்னா ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கும். சமூகத்தில் ரொம்பவே தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த முறையை எதிர்த்து போராடுறாங்க. 1917 தேவதாசி எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவதாசி ஒழிப்பு மசோதாவை யார் கொண்டு வந்திருப்பாங்க? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. ஓகேவா? இந்த 1921 காந்தி சந்திக்கிறாங்க. 25 மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாடு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இசை வேளாளர் மாநாட்டை நடத்தியவர் யாருன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1925 மயிலாடுதுறையில். இதுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னா, திருவிக பெரியார், எஸ் ராமானந்தன், மயூரமணி, சின்னையா பிள்ளை இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு ஆதரவும் தெரிவிப்பாங்க. ஓகேவா? இந்த 1925 காங்கிரஸ்லேருந்து விலகி பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தில் இணையிறாங்க. 1937-38 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதனால் கைது செய்யப்பட்டு 16 வாரம் சிறை தண்டனையும் அனுபவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திராவிட கழகத்திலேருந்து வெளியேறி அண்ணா ஆரம்பித்த திமுகவில் 1949 இணைஞ்சிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தில் இணைகிறாங்க. அதுக்கப்புறம் பெரியாரோட திராவிட கழகத்தில் இருக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமா திமுகவில் இணைஞ்சிக்கிறாங்க. தன் வீட்டுக்கு முன்னாடி கதர் அணிந்தவங்க மட்டும் உள்ள வரணும் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு காந்திய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவங்க தான் இவங்க. ஓகேவா? அண்ட் நாகபாசத்தார் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. 1936 தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற ஒரு நூலையும் வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின். தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் இந்த நூலை எழுதியவர் யார்? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1956 பார்த்தோன்னா அண்ணாதுரை வந்து இவங்களுக்கு விருது வழங்கியிருப்பாங்க. அண்ட் அண்ணா வந்து இவங்க என்ன சொல்லியிருப்பாருன்னா, தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? இவங்களுக்கு உறுதுணையாக இருந்த 3 பேர் யாருன்னா, ராஜாஜி, பெரியார் மற்றும் திருவிக. இவங்க பார்த்தோன்னா ஜூன் 27, 1962 இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு 1989 இவங்க பேரில், அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மா நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்ற திட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இவங்களை பற்றி. ஸோ இவங்களை பற்றி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, இசை வேளாளர் குலத்தை சார்ந்தவங்க. அதனால் இக்குலத்தை சேர்ந்த பெண்களுக்கு எதிராக நடத்தப்படுற அநீதிகளுக்கு எதிராக போராடுறாங்க. 1925 இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில் நடத்துகிறாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு 16 வாரம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா திமுகவில் இணைஞ்சிடறாங்க. தன் வீட்டோட சுவரில் அது அடைந்தவர் மட்டும் உள்ளே வரும் அப்படின்றத எழுதி வைக்கிறாங்க. இவருடைய சங்கம் நாகபாசத்தார் சங்கம்.
நூல் தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற நூலை வந்து எழுதுறாங்க. அண்ட் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு அண்ணா வந்து இவரை சொல்றாரு. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தாசிகளின் மோசவலை புக்கு எழுதிங்க யாரு? தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாரு? ஓகேவா? ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் இவங்க பேர்ல தமிழ்நாடு அரசு 1989 திருமண உதவி திட்டத்தையும் அறிவிக்கிறாங்க. அடுத்து பார்க்க போகிறது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க பார்த்தோன்னா திண்டுக்கல்ல பட்டி வீரன் பாடி அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருப்பாங்க. அண்ட் மதுரையோட முதல் பெண் பட்டதாரி யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க காந்தியோட சர்வோதய சங்க செயல்பாட்டாளர். அது மட்டும் இல்லாமல் வினோபாவை ஆரம்பித்த பூமிதான இயக்கத்திலையும் பங்கேற்றிருப்பாங்க. இது என்னென்னா ஜமீன்தார்கள் இருக்காங்களே அவங்க வந்து தங்களுடைய நிலத்தை வாலண்டியராக ஏழைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வினோபாபாவே இந்த பூமிதான இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஒரு செயல்பாட்டாளர் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அப்புறம் 1930 சட்டமறுப்பு இயக்கத்தில் பங்கேற்றிருப்பாங்க. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலையும் பங்கேற்று பல வருஷம் சிறை தண்டனையும் அனுபவிச்சிருப்பாங்க. சுதந்திரத்துக்கு அப்புறமா 1968 கீழ் வெண்மலை படுகொலை சம்பவம் நடந்திருக்கும். கீழ் வெண்மலையை சார்ந்த ஜமீன்தாருங்க அங்கே இருக்க மக்களை இறக்கமே இல்லாமல் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த சம்பவம் வந்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதனால் 1981 LAFTI அப்படின்ற லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் என்ற அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது உழுபவர்க்கே நிலம் திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து ஆரம்பித்து செயல்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் 2020 இவங்களுக்கு பத்மபூஷன் விருது வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் லைவ்லிஹுட் ப்ரைஸ், அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை பொறுத்த வரைக்கும் மதுரையோட முதல் பெண் பட்டதாரி. அண்ட் லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் உழுபவர்க்கே நிலம் திட்டத்தை ஆரம்பித்தது யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். 2020 பத்மபூஷன் விருது வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து டாக்டர் எஸ் தர்மாம்மாள். இவங்க பார்த்தோன்னா 1890 தஞ்சாவூரில் கருத்தட்டான்குடி அப்படின்ற கிராமத்தில் பிறந்திருப்பாங்க. இவங்களோட இயற்பெயர் சரஸ்வதி, தந்தை சாமிநாதன், தாய் பாப்பம்மாள். இவங்களோட வளர்ப்பு தாய் யாருன்னா லட்சுமி. ஓகேவா? இவங்க பார்த்தோன்னா ஒரு சித்த மருத்துவர். டாக்டர் முத்துலட்சுமி வந்து மருத்துவர். ஓகேவா? இதே டாக்டர் தர்மாம்மாள் சித்த மருத்துவர். சென்னையில் மருத்துவமனை தொடங்கி வரையும் பணியாற்றுறாங்க. அண்ட் 1937 to 40 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டு பலமுறை ஜெயிலுக்கும் போகிறாங்க. அண்ட் 1940 இலவு வார போராட்டத்தை நடத்தி அதை வெற்றிகரமாகவும் முடிக்கிறாங்க. இந்த இலவு வார போராட்டம் எதுக்குன்னா தமிழ் ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர்கள் மாதிரியே ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்றதுக்காக நடத்துகிறது தான் இந்த போராட்டம். என்ன பார்த்தோன்னா ஆங்கில ஆசிரியர்களுக்குன்னா அந்த காலத்தில் சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும். அதே தமிழ் ஆசிரியர்களுக்காக ஆனால் மதிப்பும் சம்பளமும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த இலவு வார போராட்டம். அண்ட் அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த அவினாசிலிங்கமும் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க உத்தரவு போட்டிருப்பார். ஓகேவா? சென்னை மாணவர் மன்றத்தோட தலைவராக 10 ஆண்டுகள் வந்து இருந்திருப்பாங்க. இந்த சென்னை மாணவர் மன்றம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா தமிழ்நாடு மாணவர்களோட தமிழ் அறிவு, பேச்சாற்றல், அவங்களோட எழுத்தறிவு அண்ட் அரசு சேர்ப்பில் அதிக மதிப்பெண்களை பெற வைக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டதான் சென்னை மாணவர் மன்றம். ஓகேவா? அண்ட் 1938 நவம்பர் 13 ஈவேராவுக்கு பெரியார் பட்டத்தை கொடுப்பாங்க. எங்கன்னா சென்னை பெண்கள் மாநாடு நடக்கும். இதில் 2 பேர்த்துக்கு இவங்க பட்டம் கொடுப்பாங்க. ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் தியாகராஜ பாகவதற்கு ஏலிசி மன்னர் பட்டமும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தது யார்? ஏலிசி மன்னர் பட்டத்தை தியாகராஜ பாகவதர் கொடுத்தது யாருன்னா டாக்டர் எஸ் தர்மாம்மாள். எங்கே கொடுப்பாங்கன்னா சென்னை பெண்கள் மாநாட்டில். ஓகேவா? இந்த 1951 வீர தமிழன்னை பட்டம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படும். எதுக்குன்னா தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு இவங்க ஆற்றிய சேவைக்காக. ஓகேவா? அண்ட் 1959 இறந்துருவாங்க. தமிழ்நாடு அரசு பார்த்தோன்னா இவங்க பேரில் விதவை திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அது இல்லாமல் இவங்க பேரில் டாக்டர் தர்மாம்மாள் பாலிடெக்னிக் பெண்கள் கல்லூரியும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சித்த மருத்துவர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இலவு வார போராட்டம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழ் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதா இலவு வார போராட்டம். ஈவேராவுக்கு பெரியார் பட்டமும் தியாகராஜ பாகவதற்கு ஏலிசி மன்னர் பட்டமும் சென்னை பெண்கள் மாநாட்டில் வழங்குறாங்க. வீர தமிழன்னை அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா டாக்டர் எஸ் தர்மாம்மாள். ஸோ அவ்வளோதான். அடுத்து வெளிநாட்டிலேருந்து போராடிய பெண்களில் முக்கியமானவங்க யாருன்னா தில்லையடி வள்ளியம்மை. ஸோ தில்லையடி வள்ளியம்மை பொறுத்த வரைக்கும் காந்தியோட சத்தியாகிரக போராட்டத்துக்கு முன்னோடி யாருன்னு சொல்லுவாங்கன்னா தில்லையடி வள்ளியம்மை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட செயல்பாடு காந்தியை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம். இவங்க பார்த்தோன்னா February 22, 1898 தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாங்க. அண்ட் தன்னோட 16 வயசில் 1914 வந்து இறந்திருப்பாங்க. ஓகேவா? இவங்களுடைய பெற்றோர் முனுசாமி மற்றும் மங்களம். இவங்க பூர்வீகம் வந்துன்னா மயிலாடுதுறையில் இருக்க தில்லையாடி. ஸோ தில்லையாடின்றது அவங்க அம்மாவோட ஒரு இதை பேஸ் பண்ணி தான் இவங்கள
தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் டிசம்பர் 23, 1930 வாக் ஸ்ட்ரைட் அறப்போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதாவது தென்னாப்பிரிக்காவில் வாக் ஸ்ட்ரைட் அறப்போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இவர் தலைமை யாராக இருப்பாங்கன்னா காந்தி வந்து இதுக்கு தலைமையாக இருப்பார். இந்த போராட்டம் இருக்குன்னா இப்போ தென்னாப்பிரிக்காவில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அது வந்து கிறிஸ்துவ சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படின்னு அங்கே ஒரு சட்டம் இருக்கணும். அதுபடி நடக்காத திருமணங்கள்லாம் செல்லாது அப்படின்னும் அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எதிராக நடந்தது தான் வாக் ஸ்ட்ரைட் அறப்போராட்டம். இதில் கலந்துட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு இப்போ வந்து 15 வயசு தான் இருக்கும். இதில் கலந்துட்டு 3 மாதம் சிறை தண்டனை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. சிறையில் இருக்கும் போது காந்தி வந்து இவங்களை போய் பார்த்து சிறை தண்டனைக்காக நீ வந்து வருத்தப்படுறிய அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆனால் இவங்க என்னன்னா இல்லை, நான் திரும்பவும் ஜெயிலை விட்டு வந்து சிறை செல்ல தயாராக இருக்கேன் அப்படின்னு வள்ளியம்மை வந்து ரொம்ப மன உறுதியோட சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அண்ட் சிறையில் இருக்கும்போது இவங்க உடல்நலம் பாதிச்சு 16 வயசுல இறந்து போயிருப்பாங்க. அண்ட் காந்தி பார்த்தோன்னா விடுதலை போராட்டத்தில் முதல் களப்பலி வந்து தில்லையாடி வள்ளியம்மை தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. அண்ட் அடுத்த வருஷம் பார்த்தோன்னா 1915 காந்தி இந்தியாவுக்கு வரும்போது தில்லையாடி ஊருக்கு பயணம் மேற்கொண்டிருப்பார். ஓகேவா. ஸோ இவங்களை பற்றி காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது சகோதரியோட மரணத்தோட தில்லையாடியோட மரணம் ரொம்ப பேரடியாக இருந்தது அப்படின்னு அவரோட இறப்பை பற்றி சொல்லியிருப்பாரு. அண்ட் நம்பிக்கை தான் அவர் ஆயுதம் அப்படின்னு இந்தியன் ஒபீனியன் அப்படின்ற அவங்களோட பத்திரிகையில் எழுதியிருப்பார். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்க வரலாற்றோட வள்ளியம்மோட பெயர் என்னைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற அவருடைய நூலில் எழுதியிருப்பாங்க. அண்ட் 1971 தில்லையாடியில் இவங்களுக்கு நினைவு சின்னம் வச்சுருப்பாங்க. 2000 அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டிருக்கும். கோஆப்டாக்ஸோட 600வது கிளைக்கு இவங்க பேர் தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா. அண்ட் வண்டலூரில் பிறந்த ஒரு புலிக்குட்டிக்கு வள்ளியம்மையோட பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளோதான் தில்லையாடி வள்ளியம்மை பற்றி. இவங்களோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, வெளிநாட்டிலேருந்து போராடின பெண்மணியான தில்லையாடி வள்ளியம்மை காந்தி தலைமையாக நடந்த வாக் ஸ்ட்ரைட் அறப்போராட்டத்தில் பங்கேற்று 16 வயசுல ஜெயிலே இறந்துருப்பாங்க. காந்தியோட முதல் களப்பள்ளி யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மை. அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காந்தி இவங்கள சொன்ன கூற்றுகள். ஸோ என்னுடைய சகோதரியோட மரணத்தோட இவங்களோட இறப்பு பேரடியாக இருந்ததுன்னு நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் இவங்களுடைய பேர் என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து விடுதலை மற்றும் காந்தி இயக்கத்தில் ஈடுபட்ட பெண்களை பற்றி பார்க்கலாம். அதில் முதல்ல கடலூர் அஞ்சலை அம்மாள். இவங்க கடலூரில் முதுநகர் அப்படின்ற இடத்துல 1890 பிறக்கிறாங்க. அண்ட் 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. 1924 காந்தி கடலூர் வரும்போது அவங்க சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு தடை விதிக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பருதா அணிஞ்சு குதிரை வண்டியில் போய் காந்தியை சந்திப்பாங்க. இந்த செயலை பார்த்து காந்தி வியந்து தென்னாட்டோட ஜான்சி ராணி வந்து கடலூர் அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா. ஸோ தென்னாட்டு ஜான்சி ராணியார் கடலூர் அஞ்சலை அம்பாள் சொன்னது காந்தி. அண்ட் 1927 நீல் சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் தன்னோட 9 வயசு மகளான அம்மா கண்ணுவையும் ஈடுபட செய்வாங்க. ஸோ 2 பேருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாங்க. அப்போ வந்துன்னா காந்தி ஜெயிலுக்கு போய் அம்மா கண்ணுவை சந்தித்து அவரை தாங்கூடையே வருதாக்கு கூட்டு போயிட்டு அங்கே இவரை படிக்க வைப்பாங்க. அண்ட் இவங்க பேரை வந்து என்னென்னு மாற்றிடுவாங்க, லீலாவதி அப்படின்னு பேர் மாற்றம் வந்து பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த அம்மா கண்ணு வந்து அவங்களுக்கு யாரை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குன்னா தில்லையாடி வள்ளியம்மையை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்களும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால இவங்களை வருதா கூட்டு போய் பேரை மாற்றி அங்கே படிப்பும் சொல்லிக் கொடுப்பாரு. ஓகேவா. அண்ட் 1930 உப்பு சத்தியாகிரகத்திலையும் 1940 தனிநபர் சத்தியாகிரகம் அண்ட் 1942 வெள்ளையனே வெளியேற இயக்கம் இதில் எல்லாத்துலேயுமே பங்கு பெற்று பல முறை சிறை தண்டனை வந்து அனுபவிப்பாங்க. அண்ட் வேலூர் சிறையில் இருக்கும் போது பார்த்தோன்னா இவங்க கர்ப்பமாக இருப்பாங்க. ஸோ அதனால் பிரசவத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை பண்ணிவிட்டு குழந்தை பிறந்தவொடனே திரும்பவும் ஜெயிலே போட்டுருவாங்க. ஓகேவா. அவங்களுக்கு ஒரு மகன் பிறப்பா, அந்த குழந்தையும் இவங்க கூட ஜெயிலில் தான் இருக்கும். அதனால் இவங்களுக்கு ஜெயில் வீரன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அண்ட் பின்னால் ஜெய் வீரன் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. அண்ட் 1952 கடலூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக வந்து அதாவது எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 3 முறை கடலூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது யாருன்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். கடலூரில் தண்ணி பிரச்சனை வரும்போது வீராணம் வாய்க்கால் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கிளை வாய்க்கால் அமைச்சு அங்கே இருக்க தண்ணி பிரச்சனையை வந்து தீர்க்குறாங்க. அதனால் அந்த வாய்க்காலுக்கு அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னு பேர் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் கடலூர் அஞ்சலை அம்மாளை பற்றி. தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு கடலூர் அஞ்சலை அம்மாளை சொன்னது யாருன்னா காந்தி. நீல்சிலை சத்தியாகிரகத்தோட தன் பொண்ணு அம்மா கண்ணுவையும் ஈடுபட வைக்கிறாங்க. அண்ட் அதனால் அம்மா கண்ணுவை காந்தி வருதா கூட்டு போய் அவங்களுக்கு லீலாவதினு பேர் மாற்றி படிக்க வைக்கிறாரு. அண்ட் வேலூர் சிறையில் கர்ப்பிணியாக இருக்கும் போது விடுதலை செஞ்சு திரும்பவும் ஜெயிலே போட்டுறாங்க. அண்ட் கடலூர் தொகுதியோட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. வீராணம் வாய்க்காலில் இவங்களால் அமைக்கப்பட்ட கிளை வாய்க்காலுக்கு அஞ்சலை வாய்க்கால் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ இதில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தென்னாட்டு ஜான்சி ராணி, அப்புறம் இவங்க பொண்ணை பற்றி அம்மா கண்ணு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் நல்லா படிச்சுப்போம். ஓகேவா. அடுத்து அம்புஜத்தம்மாள். இவங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 8, 1899 ஒரு வசதியான குடும்பத்தில் பிறக்கிறாங்க. இவரோட தந்தை பெயர் சீனிவாசனா, தாய் பேர் ரங்கநாயகி.
காந்தியின் தத்து மகள் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க யாருன்னா இவங்க தான். காந்தி பார்த்தோன்னா இவங்கள அம்புஜம் அப்படின்னு உரிமையோட வந்து அழைப்பார். ஓகேவா? ஸோ இவங்க காந்தியோட மனைவியான கஸ்தூரிபாய் காந்தியால் ஈர்க்கப்பட்டு எளிமையாகவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தையும் உருவாக்குறாங்க. அதாவது தன்னோட தந்தை பெயரும் காந்தி பெயரையும் சேர்த்து ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாரதியாரோட பாடல்களை பாடி விடுதலை உணர்வையும் தோன்றாங்க. அண்ட் 1930 துணிக்கடை மறியலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்படுறாங்க. 1964 அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் 1964 பத்மஸ்ரீ விருது வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுது. தன்னோட 70 வயதில் நான் கண்ட பாரதம் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இவங்களை பற்றி. ஸோ காந்தியோட தத்து மகன் அழைக்கப்பட்டவர் யார்? அம்புஜத்தம்மாள். சீனிவாச காந்தி நிலையத்தையும் தொடங்குறாங்க. அண்ட் நான் கண்ட பாரத புக் எழுதுறவங்க அவங்க தான். ஸோ இந்த 3 பாயிண்ட் தான். காந்தியோட தத்து மகள், சீனிவாச காந்தி நிலையம் அண்ட் நான் கண்ட பாரத புக் இதை எழுதுனவங்க யார்? அம்புஜத்தம்மாள். இந்த 3 பாயிண்ட்டையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ருக்மணி லட்சுமிபதி. இவங்க சென்னையில் டிசம்பர் 6, 1892 பிறக்கிறாங்க. இவங்களோட பெற்றோர் சீனிவாசராவ் சூடாமணி பிஏ பட்டம் பெற்றவங்க. ஸோ இவங்க வந்து பிஏ பட்டம் பெற்றவங்க. 1923 காங்கிரஸில் இணையிறாங்க. 1926 பாரிஸ் பெண்கள் மாநாட்டிலையும் பங்கேற்றுக்கிறாங்க. ஆல்ரெடி யார் இருப்பாங்க? முத்துலட்சுமி ரெட்டியும் இந்த பெண்கள் மாநாட்டில் கலந்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் 1930 வேதராணி உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு அபராதம் செலுத்திய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமதி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? வேதராணி உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும். அதில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி மற்றும் அபராதம் செலுத்திய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. ஓகேவா? இந்த 1934 சென்னை மகாஜன சபையோட துணைத் தலைவராக இருக்காங்க. 37 சென்னை மாநகராட்சி மன்ற உறுப்பினர். ஸோ இதே காலத்தில் சென்னை மாநகராட்சியோட அதிகாரியாக யார் இருந்திருப்பாங்க? முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? அண்ட் 37 சட்டமேலவை துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரகத்திலையும் பங்கேற்கிறாங்க. ஓகேவா? 46 47 வரைக்கும் முதல் பெண் அமைச்சர் டி பிரகாசம் அமைச்சரவையில் பொது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவங்க யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. இவங்க தான் முதல் பெண் அமைச்சர். 1951 இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 97 கவர்மெண்ட் பார்த்தோன்னா இவங்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடுது. சென்னை எழும்பூரில் இருக்க மார்ஷல் சாலைக்கு ருக்மணி லட்சுமிபதியோட பேரும் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுனா முதல்ல கைது செய்யப்பட்ட அபராதம் செலுத்திய பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. முதல் பெண் அமைச்சர் யாருன்னா இவங்க தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் நான் வச்சுக்கோங்க. முதல் பெண் அமைச்சர் மற்றும் முதலில் கைது செய்யப்பட்டு அபராதம் செலுத்திய பெண்மணி. அடுத்து மஞ்சு பாசினி. இவங்களுடைய காலம் 1906 1996 வரைக்கும். 1932 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்கிறாங்க. அண்ட் இவங்க பார்த்தா துர்காபாய் தேஷ்முக்கோட சேர்ந்து தம்பு செட்டி சாலையில் அந்நிய பொருட்களை எரிக்கிற போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஓகேவா? அண்ட் 1940 சேவா தனம் அப்படின்ற அமைப்பை வந்து தொடங்குறாங்க. அண்ட் இது எதுக்குன்னா இறையுணர்வு, தேச உணர்வு மற்றும் பொது சேவை இதெல்லாம் பரப்புறதுக்கான அமைப்பு தான் இந்த சேவாதானம் அமைப்பு. அண்ட் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்கிறாங்க. 1947 67 வரைக்கும் மகிழி காங்கிரஸோட தலைவி யாருன்னா மஞ்சு பாசினி. அண்ட் பால மந்திர் அப்படின்ற கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு இல்லத்தை துவங்குறாங்க. இந்த இல்லத்தை கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி காமராஜர் வந்து இவங்களை வந்து ரொம்பவே ஊக்குவிப்பார். அதனால் 1944 இந்த பாலமந்திர் அப்படின்ற இல்லத்தை பதிவும் செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் தம்புச்செட்டி சாலையில் அந்நிய பொருட்களை ஏற்றவர் யாருன்னா மஞ்சு பாசினி. சேவாதானம் அப்படின்ற அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க. மகிழி காங்கிரஸோட தலைவி. பாலமந்திர் அப்படின்ற கைவிடப்பட்ட குழந்தைகளான இல்லத்தை நிறைவேறியாருன்னா மஞ்சு பாசினி. அடுத்து பத்மாஷினி அம்மாள். இவங்க மதுரையில் சோழவந்தான் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க. மதுரையில் கதர் இயக்கத்தை நடத்துவங்க யாருன்னா பத்மாஷினி அம்மாள் தான். அண்ட் 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. இந்த போராட்டத்துக்கு யார் தலைமையாக இருப்பாங்கன்னா SN சோமயாஜியில் தான் நீல் சிலை போராட்டத்தோட தலைமையாக இருப்பார். அண்ட் இவர் தலைமையில் இளைஞர்களுக்கு தன்னோட நகைகளை தானமாக வழங்குறாங்க. ஓகேவா? அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா காவிரி யாத்திரையில் கலந்துட்ட போது பிரசவித்து தர்மபுரி பாப்பாரப்பட்டியில் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஓகேவா? இந்த 1922 ஒத்துழையாமை இயக்கத்திலையும் 32 உப்பு சத்தியாகிரகத்திலையும் 42 ஏற்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்த 3லையுமே பங்கேற்கிறாங்க. அண்ட் சகோதரிகள் சங்கம் அப்படின்ற சங்கத்தை ஆரம்பிச்சது யாருன்னா பத்மாஷினி அம்மாள். 1935 மானாமதுரையில் ஒரு பள்ளியை வந்து இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு குறிப்பு வந்து இதில் இருக்குன்னா விடுதலை வேள்வியில் தமிழகம் அப்படின்ற நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மதுரையில் கதர் இயக்க தொடங்கியவங்க யார்? பத்மாஷினி அம்மாள். அண்ட் சகோதரிகள் சங்கத்தை ஆரம்பித்தவங்க இவங்க தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். அண்ட் சோமயாஜி தலைமையில் தன்னுடைய நகைகளை இளைஞர்களுக்கு கொடுத்தவங்க பத்மாஷினி அம்மாள் தான். ஸோ இந்த 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து துர்காபாய் தேஷ்முக். இவங்களுடைய காலம் 1909 1981 வரைக்கும்.
ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல பிறக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சென்னை மாகாணத்தில் இருந்தது, இப்போது ஆந்திராவில் இருக்குது. ஓகேவா. 1923 காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் கதர் கண்காட்சியோட பொறுப்பாளராக யார் இருக்காங்கன்னா துர்காபாய் தேஷ்முக் தான் இருப்பாங்க. அப்போது பார்த்தோன்னா நேரு வந்து அதில் கலந்துக்கு வருவார். அவர்கிட்ட நுழைவுச்சீட்டு இல்லாதனால நேருவையே உள்ளே விட முடியாது அப்படின்னு தடுத்து நிறுத்திருப்பாங்க. யார்? துர்காபாய் தேஷ்முக். அண்ட் இவங்களும் மஞ்சு பாஷனையும் சேர்ந்து தான் தம்புச்செட்டி சாலையில் அந்நிய பொருட்களையும் எரிச்சிருப்பாங்க. ஓகேவா. தென் 1930 சென்னை உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துட்டு தடியால் தாக்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் 1937 ஆந்திர மகிழா சபா அப்படின்ற சபையை வந்து நிறுவியிருப்பாங்க. அண்ட் மத்திய சமூக மேம்பாட்டு நிறுவனத்தை நிறுவியவரும் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையற்றவர்களோட நிவாரண கழகத்தின் தலைவர். ஸோ ஆந்திர மகிழா சபா, மத்திய சமூக மேம்பாட்டு நிறுவனத்தோட தலைவர், கண் பார்வையற்றவர்களோட நிவாரண கழகத்தின் தலைவராகவும் இருந்திருப்பாங்க. அண்ட் 1947 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து அமைக்கப்படும் இல்லையா. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு 15 பெண்கள் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தவங்க தான் துர்காபாய் தேஷ்முக். அண்ட் 1952 திட்டக்குழுவோட உறுப்பினராகவும் இருந்திருப்பாங்க. அண்ட் 58 தேசிய பெண்கலை வளர்ச்சி கழகத்தோட உறுப்பினராகவும் இருந்திருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அமைப்பில் உறுப்பினராக வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பாங்க. ஓகேவா. அண்ட் இவங்க பார்த்தோன்னா ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநரோட சிடி தேஷ்முக்கை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நகையோ ஆபரணங்களையோ எப்பயுமே அணிஞ்சது கிடையாது. ரொம்பவே சிம்பிளாக தான் இருப்பாங்க. அண்ட் இந்திய அரசாங்கத்தால் இவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் நேருவே உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. அண்ட் ஆந்திர மகிழா சபையை ஏற்படுத்துறவங்க தான் திட்டக்குழுவோட உறுப்பினர். நிர்ணய சபையில் இவங்களும் ஒரு உறுப்பினர். அண்ட் ரிசர்வ் வங்கியோட முதல் ஆளுநராக சிடி தேஷ்முக்கை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. பத்ம விபூஷன் விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிஎஸ் சவுந்தரம். இவங்க பார்த்தோன்னா ஒரு மருத்துவர். டெல்லியில் மருத்துவ படிப்பாங்க. ஒரு சமூக சேவகர் மற்றும் விடுதலை போராளி. இவங்களுடைய காலம் 1904 1984 வரைக்கும் நெல்லையில் பிறக்கிறாங்க. இவங்களோட தந்தை டிஎஸ் சுந்தரம், அதாவது டிவிஎஸோட நிறுவனர் இருக்காங்களா, அவங்க மக தான் டிஎஸ் சவுந்தரம். காந்தியோட அரிஜன சேவா சங்கத்தில் உறுப்பினராக இருப்பாங்க. அண்ட் திண்டுக்கல்லில் காந்தி கிராம அறக்கட்டளை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, காந்தி கிராம் காலேஜ் யூனிவர்சிட்டி, அதோட துணை வேந்தராகவும் இருந்திருப்பாங்க. ஓகேவா. அண்ட் 1962 நேரு அமைச்சரவையில் துணை கல்வி அமைச்சராக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு பத்ம பூஷன் விருதும் வழங்கப்படும். அண்ட் 2005 இந்திய அரசாங்கத்தால் அஞ்சல் தலை வெளியிடப்படும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இவங்களை பொறுத்த வரைக்கும் காந்திகிராம் அறக்கட்டளையோட துணை வேந்தர் அண்ட் நேரு அமைச்சரோட துணை கல்வி அமைச்சர். ஓகேவா. பத்ம பூஷன் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 4 டாபிக் முடிச்சிட்டோம். தொடக்க காலம், விடுதலை மற்றும் சமூக சீர்திருத்தத்தில் ஏற்பட்ட பெண்கள், வெளிநாட்டிலிருந்து போராடிய பெண்கள், விடுதலை மற்றும் காந்தி இயக்கங்களில் ஈடுபட்ட பெண்கள். ஸோ இந்த 4 டாப்பிக்கும் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க பெண்களை பற்றி பார்க்கலாம். அண்ட் இதுக்கான பிடிஎஃப்பை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இட்ஸ் பேயபிள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.